Assalamualaikum hi friends, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் ஹாப்பியா ஹெல்த்தியா இருக்கீங்க நம்புறோம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ரெசிபியோட தாங்க வந்திருக்கேன். இது பார்த்ததும் நிறைய பேர் வந்து க்ரீம் பன் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. இது ஒரு க்ரீம் பன் தான், பட் ரொம்பவே யூனிக்கான ஒரு க்ரீம் பன். யூசுவலா பண்ற பட்டர் வச்சு பண்ற க்ரீம் பன் கிடையாது. இந்த க்ரீம் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நான் ட்ரை பண்ணி பார்த்திருந்தேன் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் வேற லெவல்ல டர்ன் அவுட் ஆயிருந்துச்சு. என்னோட கஸ்டமர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணியிருந்தேன். எல்லாத்துட்டையுமே சூப்பரான ஃபீட்பேக் கிடைச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்ல, ரொம்ப காஸ்ட்லியான இன்கிரீடியன்ஸ் எதுவும் இல்லாம பேக்கர்ஸ்ட யூசுவலா அவைலபிளா இருக்கிற இன்கிரீடியன்ஸ் வச்சு மட்டும் தான் இந்த க்ரீம் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப சூப்பரான ஒரு கமர்ஷியல் க்ரீமும் கூட. ஸோ எனக்கு ரொம்பவே பர்ஃபெக்டா ஒர்க் அவுட் ஆன ஒரு ரெசிபி. ஸோ உங்க கூடயும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. அதுக்காக தான் வீடியோவா எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் மிக்ஸரில் தான் செய்ய போகிறேன். ஸோ அதுக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சக்கரை எடுத்திருக்கேன். 1/4 கப் அளவு தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கணும். ஓகேங்களா? சக்கரை வந்துட்டு நல்லா கரையிற அளவுக்கு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து தண்ணி வந்து கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கணும். அந்த ஸ்டேஜில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் வந்து ஆட் பண்ணணும். ஈஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதனால் மிக்ஸ் பண்ணி வச்சு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 15 to 20 மினிட்ஸ்லேயே நல்லா வந்துட்டு ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகி கிடச்சிரும். ஸோ எனக்கு இங்கே டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூலிங்கான கிளைமேட்டாக இருக்கிறனால நான் ஒரு 1 ஹவர் கிட்ட விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து பொங்கி கிடச்சிருந்துச்சு. இப்போ இதில் நான் 2 கப் அளவு மைதா ஆட் பண்ணியிருக்கேன். 250 ml கப் இருக்கு இல்லையா, அதில் 2 கப் அளவு மைதா அளந்து எடுத்து வச்சிருந்தேன். அதை ஆட் பண்ணிட்டு இது கூட 2 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த கிளிப்பிங் வந்து மிஸ் ஆயிருச்சு, உங்களுக்கு ஃப்ளார் பார்த்தா தெரியும். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் ஆட் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அந்த தண்ணி ஈஸ்ட்டு அதெல்லாமே அந்த மாவோட கலக்கிற மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கப்புறம் நீங்கள் கையிலேயே நல்லா பிசைஞ்சாலும் சரி, இல்லை ஸ்டாண்ட் மிக்சர் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் பீட்டரில் அந்த டோ ஹூக் இருக்குல்ல அது யூஸ் பண்ணாலும் சரி, கிட்டத்தட்ட 10 மினிட்ஸ் கிட்ட நல்லா வந்து பிணையணும். எப்படின்னா கையிலையாக இருந்தாலும் சரி, ஸ்டாண்ட் மிக்சராக இருந்தாலும் சரி, டோ ஹூக்காக இருந்தாலும் சரி, எதுலையாக இருந்தாலுமே நீங்கள் வந்துட்டு 10 மினிட்ஸ் கிட்ட நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நான் இங்கே ஒரு 10 மினிட்ஸ் வந்து செட் பண்ணியிருக்கேன் ஸ்டாண்ட் மிக்சரில். ஸோ டோ வந்து நல்லா கிளைட் ஆகிட்டு இருக்கு. ஸோ 10 மினிட்ஸ் கழிஞ்சு நீங்கள் எடுக்கும்போது அந்த டோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்துட்டு ஒரு எலாஸ்டிசிட்டியோடு இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு அந்த டோவில் டிஃப்ரென்ஸ் அப்படியே தெரியும். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கும், பயங்கர எலாஸ்டிசிட்டியோடு இருக்கும் உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இப்போது இந்த டோஹுக்லேருந்து ஃப்ளார் எல்லாமே வெளில எடுத்ததுக்கப்புறமா நான் இங்கே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்து வச்சுருக்கேங்க, அன்சால்டட் பட்டர். ஸோ இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அன்சால்டட் பட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறமா அதை நல்லா வந்துட்டு அந்த மாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் கையில் குழைக்கிறதா இருந்தாலுமே கையில் நல்லா வச்சு அந்த பட்டர் ஃபுல்லாக அந்த டோவோட இன்ஃப்யூஸ்ட் ஆகிற மாதிரி நல்லா குழைச்சிக்கோங்க. நான் ஸ்டாண்ட் மிக்சரில் போடுறதுனால அந்த பட்டர் வந்து நல்லா அந்த ஃப்ளாரில் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இது ஒரு 5 to 8 மினிட்ஸ் நல்லா வந்துட்டு மிக்ஸ் ஆகட்டும். அந்த பட்டர் ஃபுல்லாகவே அந்த ஃப்ளார் இழுக்கணும், அந்த அளவுக்கு மிக்ஸ் ஆக விடுங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. டோ நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டர் எல்லாத்தையுமே இழுத்துக்குச்சு. ஸோ நல்லா மிக்ஸ் ஆகி கிடச்சிருக்கு. இப்போ டோ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. செம்ம ஃபினிஷிங்கில் இருக்கும், நல்லா சாஃப்டாக அந்த எலாஸ்டிசிட்டி சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். டோ இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ இந்த டோ வந்து ரைஸ் ஆகி நம்ம இதில் பன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். நம்ம பன்னோட சாஃப்ட்னஸும் சரி, அந்த ரிச்னஸும் சரி, டேஸ்ட்டும் சரி, ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம வெளியில் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள். ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், பட் இந்த மாதிரி இருக்கணும் நம்ம பன், அப்போ தான் செம்மையாக இருக்கும். ஃபுல்லாக வெளியில் எடுத்துக்கலாம். டோ இந்த ஸ்டேஜில் ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், பட் இந்த மாதிரி இருக்கும்போது தான் டோ நல்லா வந்து நமக்கு பன்னு சாஃப்டாக வரும். ஓகேங்களா? இப்போ நம்ம பிணைஞ்சு எடுத்தோலே அதே பவுல்லே வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக ஆயில் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற டோ இருக்கு இல்லையா, அதை வந்து உள்ளே வச்சிடலாம் ப்ரூஃப் பண்ணுறதுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரூஃபிங் வந்து பார்த்திங்கன்னா 1 ஹவர்லேருந்து 1.5 ஹவர்ஸ் உங்களுக்கு எடுக்கும். ஸோ எனக்கு இங்கே நல்லா குளிருங்கிறனால நான் 2.5 ஹவர்ஸ் வந்து விட்டுட்டேன் அப்படியே. ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்துட்டு நல்லா ப்ரூஃப் ஆகி கிடச்சிது. ஸோ 1 ஹவர்லேருந்து 1.5 ஹவர்ஸ் போதும். ஓகேங்களா? நம்ம நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கும்போது நல்லா கிளிங் ராப் போட்டுட்டு இதை ஃபஸ்ட் ப்ரூஃபிங்காக வந்து விட்டுறலாம். நல்லா வார்மான பிளேஸில், கூலிங்கான இடத்துல இருக்கீங்கன்னா நல்லா வார்மான பிளேஸில் வச்சுருங்க. நான் வந்துட்டு கிச்சனில் வச்சுட்டு அப்படியே வந்துட்டு பன் ப்ரூஃப் ஆகி வரதுக்குள்ளே நம்ம க்ரீம் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இங்கே நான் 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை சக்கரை எடுத்திருக்கேன். அது கூடயே வந்து பார்த்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் எடுத்திருக்கேங்க. மில்க் பவுடர் எனக்கு கொஞ்சம் லைட்டாக பிளாக் கலர் ஏதோ இருந்துச்சா, ஸோ அதனால தான் அதை நான் ஷிஃப்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து மில்க் பவுடர் 3 டேபிள் ஸ்பூன், அடுத்ததாக கார்ன்ஃப்ளவர் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேங்க. இது எல்லாத்தையும் ஒரே சாஸ்பேனில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க.
ஆட் பண்ணிட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்காக என்ன யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா விப்பிங் க்ரீம் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ யூஸ்வலாக க்ரீம் அடிப்பீங்களா கேக்குக்கு, அந்த விப்பிங் க்ரீம் தான் எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ் க்ரீம் கிடையாது, விப்பிங் க்ரீம் தான். ஃபஸ்ட்டு ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் க்ரீம் வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். எடுத்ததும் எல்லா க்ரீமும் ஒட்டுக்க ஆட் பண்ணக்கூடாது, சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி அது எல்லாத்துலேயும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு க்ரீம் வந்து நானாக ட்ரை பண்ணி பார்த்தது, ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. மில்கி க்ரீம் பன்னு தான் பேர், பட் மில்க்கு சுத்தமாகவே இதில் எங்கேயுமே நம்ம யூஸ் பண்ணலை. ஸோ அது ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது இதில். பட் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க, தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்ததாக பேலன்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அடுத்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இல்லை 3 டேபிள் ஸ்பூன் விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணுங்கள். இது என்ன கான்செப்ட்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும். 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறீங்க, 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறீங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எவ்வளோ ஆட் பண்ணாலும் கொஞ்சம் கொஞ்சமாக பேட்சாக வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும், ஓகேங்களா? அடுத்ததாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் அதில் தான் ஆட் பண்ண போகிறீங்க, ஒட்டுக்காவே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணலான்னு கேட்பீங்க. பட் அந்த மாதிரி மிக்சிங் கொடுக்கும்போது கார்ன்ஃப்ளவர் கரெக்டான அந்த ஸ்ட்ரக்சர் வந்து கொடுக்காது க்ரீமுக்கு. உங்கள் க்ரீம் நல்லா வந்துட்டு ஸ்டிஃபாக வந்து கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும், ஓகேவா? ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி கொலன்னு ஆற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபைனலி எல்லா க்ரீமையுமே நான் ஆட் பண்ணிக்கிறேன். டோட்டலாக இதில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா 3/4 கப் அளவு க்ரீம் எடுத்திருக்கோம், ஓகேங்களா? ஸோ அந்த க்ரீமை ஃபுல்லாகவே வந்து ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலி இந்த க்ரீம் எப்படி இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஸ்டவ் டாப்க்கு அப்படியே வந்து மாற்றிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் மட்டும்தான் வச்சு குக் பண்ணணும், ஹை ஃப்ளேம்க்கே போயிடாதீங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணணும்னு நினச்சாலுமே க்ரீம் டேஸ்ட் இருக்காது, அப்படியே மாவு மாதிரி இருக்கும் உங்களுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கிறனால. ஸோ ரொம்ப இருக்கிறதுலே லோ ஃப்ளேம் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட 8 மினிட்ஸ் to 9 மினிட்ஸ் ஆகுங்க, ஓகேங்களா? பொறுமையாக குக் பண்ணுங்கள். கொஞ்சம் கட்டி ஆயிடுச்சு சரி போதும்னு சொல்லி நிறுத்திடக்கூடாது. கரெக்டாக 8 to 9 மினிட்ஸ் கரெக்டாக இது வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுறீங்கன்னா 10 மினிட்ஸ் கூட போதும். நல்லா வந்து குக் பண்ணுங்கள். அந்த கார்ன்ஃப்ளவரோட பச்சை மணம் மெயினாக நமக்கு போகணும், சர்க்கரையும் நல்லா மெல்ட் ஆகும். ஸோ நான் கரெக்டாக 10 மினிட்ஸ் வந்து இதை நல்லா குக் பண்ணேன். எவ்வளோ தண்ணி மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? ஸோ இது அப்படியே வந்து கட்டி ஆயிரும் நமக்கு. ஸோ இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நல்லா நான் வந்துட்டு குக் பண்ணி எடுத்துட்டேன். அதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், ரொம்ப கட்டியாகவும் இல்லை ரொம்ப தின்னாகவும் இல்லை, இந்த அளவுக்கு இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு நான் மொத்தமாக 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் வந்து ஆட் பண்ணுறேன், ஓகேங்களா? பட்டர் வந்து அன்சால்டட் பட்டரே வந்து எடுத்துக்கோங்க. ஆட் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் வந்துட்டு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ இது வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்காகத்தான் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பட்டரையும் இந்த வெனிலா எசன்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சூட்டோடே ஆட் பண்ணிடுவோம், அதனால பட்டர் வந்து நல்லாவே கரைஞ்சிரும். நல்லா வந்து விஸ்கு வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது அப்படியே நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் செட் பண்ண போகிறோம். நம்ம அடுத்து ப்ரெட்டெல்லாம் எடுத்து செகண்ட் ப்ரூஃபிங்கெல்லாம் விடுற வரைக்குமே அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரிட்ஜில் செட் ஆகட்டும். பாருங்கள் இந்த ஸ்டேஜ் இந்த மாதிரி வந்து இருக்கும். இப்போது இதை ஃப்ரிட்ஜில் நான் செட் பண்ணிவிட்டேன். அடுத்ததான் நம்ம பேக்கிங் பேன் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நம்மளோட பன் வந்து ரெடி பண்ணுறதுக்காக ஃபுல்லாக சைட்ஸ் ஃபுல்லாகவே ஆயில் வந்து க்ரீஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து 9 inch பேனில் தான் இன்றைக்கி போட்டு வந்து பேக் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ இது ஒரு பெரிய பன் தான், அதனால் நீங்கள் வந்துட்டு இந்த ரெசிபியே பாதியாக பண்ணுறதா இருந்தால் கூட ட்ரை பண்ணலாம். 1 கப் ஃப்ளோரில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பன் எவ்வளோ சூப்பராக ப்ரூஃப் ஆகிருக்கு பாருங்கள், வேறு லெவலில் ரெடி ஆகிடுச்சு. எனக்கு இங்கே நல்லா கூலிங்காக இருக்கிறனால அந்தளவுக்கு அதோட இது தெரியலை, அந்த ஈஸ்டோட அந்த டிஃப்ரென்ஸு. ஸோ சூப்பராகவே வந்து ரெடி ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஃப்ளாரை வந்து நல்லா டக் பண்ணிக்கோங்க. ஃப்ளார் வந்து ஃபுல்லாக டக் ஆகணும், இல்லை அப்படின்னா நடுவில் வந்துட்டு சம்டைம்ஸ் இந்த ஹோல்ஸ் எல்லாம் இருக்கும். நான் அந்த ப்ராப்ளம் இன்றைக்கி ஃபேஸ் பண்ணேன், சரியாக டக் பண்ணல. நான் சும்மா சிம்பிளாக இந்த மாதிரி டக் பண்ணனால கீழே வந்து லைட்டாக ஹோல் இருந்துச்சு அந்த ப்ரெட்டில். ஸோ டக் பண்ணுறது கொஞ்சம் ப்ராப்பராக வந்துட்டு இந்த ஃப்ளார் டக் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பேனில் வச்சு நல்லா 2 கையும் வச்சுட்டு இந்த மாதிரி பரத்தி விடுங்க. ஸோ பன் வந்து நல்லா வந்து பரத்தி விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு கை வச்சு உங்களுக்கு அந்த ஃப்ளாரை வந்து விரித்து விட முடியுதோ அந்த அளவுக்கு வந்துட்டு விரிச்சுக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து நான் நல்லா வந்துட்டு ஃப்ளார் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஃப்ளாரை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. பன் வந்து செகண்ட் டைம் ப்ரூஃப் ஆகட்டும். நான் வந்து 2.5 hours விட்டேன், இங்கே கூலிங்காக இருக்கிறனால. நீங்கள் ஒரு 1 hour 1.5 hours விட்டால் கூட போதும், நல்லா ப்ரூஃப் ஆகி வரட்டும். நம்ம க்ரீம் வந்து பாருங்கள் ஃப்ரிட்ஜில் செட் ஆகி நல்லா வந்து கட்டியாக வந்திருக்குல்ல. ஸோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம பீட்டரில் போட்டு அடிக்கணும், ஓகேங்களா? நான் வந்து ஸ்டாண்ட் மிக்சரில் போட்டு அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அடிக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா ஒயிட்டிஷாக வந்துடும். சேம் க்ரீம் தான், நம்ம ரெடி பண்ண க்ரீம் நல்லா ஒயிட்டிஷாக
வரும். சூப்பராக ரெடி ஆயிரும். ஜஸ்ட் 2 to 3 மினிட்ஸ் அடிச்சிங்கன்னா போதும். ரொம்ப நேரம் அடிக்கக்கூடாது. ஜஸ்ட் 2 to 3 மினிட்ஸ் அடிச்சிங்கன்னா இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் வந்துடணும். நமக்கு அந்த க்ரீம் வந்து ரொம்ப ஸ்டிஃபாக வேணாம், ஒரு ஸ்ப்ரெட்டபிள் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும்ல. ஸோ ஒரு 2 to 3 மினிட்ஸ் அடிச்சிங்கன்னா இந்த அளவுக்கு வந்துடும். அப்புறம் நல்லா விஸ்க் வச்சுட்டு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த க்ரீமோட டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ ஒரு ஒயிட் சாக்லேட் க்ரீம் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு வேறு லெவல் டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக க்ரீம் சீஸ் போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ அடுத்ததாக ஒரே ஒரு முட்டை ஒரு பவுலில் நான் ஆட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதில் ஒரே ஒரு டீஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட பால் இருந்தால் அது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட் நம்ம இது எதுலேயுமே பால் ஆட் பண்ணல. ஸோ வெறும் தண்ணியில் தான் வந்து இந்த ஹோல் ப்ராசஸுமே பண்ணுறோங்கிறனால நான் ஒரே ஒரு டீஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணி நல்லா வந்து அடித்து எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்துட்டு அந்த பன் மேலே நமக்கு கோட்டிங் கொடுக்கறதுக்காக தான், க்ரீஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த முட்டை மிக்சரை வந்துட்டு பன் மேலே லைட்டாக வந்துட்டு போட்டு கொடுங்க. ரொம்ப டார்க்காக போட வேணாம், லைட்டாக வந்துட்டு எல்லா இடத்துலையும் அந்த முட்டையோட அந்த கிளேஸ் வந்து கிடைக்கிறதுக்காக. நல்ல ப்ரௌன் கலர் கிடைக்கும் இதனால. முட்டை வேணாம்னு நினச்சிங்கன்னா பால் கூட நீங்கள் லைட்டாக க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாக வந்து நான் இது பண்ணிவிட்டேன். இப்போ அவன் வந்து பார்த்திங்கன்னா 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். சேம் 180 டிகிரி செல்சியஸில் நான் வந்து பார்த்திங்கன்னா 15 to 20 மினிட்ஸ் தாங்க வச்சேன். பட் ஒரு 2 to 3 மினிட்ஸ் முன்னாடியே நான் எடுத்துட்டேன். எனக்கு நல்லா வந்து மேலே அந்த ப்ரௌன் கலர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. வெளியில் எடுத்ததுமே நம்ம பட்டர் ஒரு பீஸ் எடுத்து மேலே ஃபுல்லாக வந்து போட்டுடலாம். வெளியில் எடுத்ததுமே இந்த பட்டர் வந்து நீங்கள் போட்டால் மட்டும்தான் நம்ம பன் வந்து நீங்கள் 2 to 3 டேஸ் வச்சா கூட நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த பன். நான் சொன்ன மாதிரியே வந்து ட்ரை பண்ணுங்கள். வேறு லெவல் டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக இது அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சிடலாம். ஒரு துணி கூட நீங்கள் டேம் கிளாத் கூட போட்டு வச்சுக்கலாம். ஸோ பன் வந்து பாருங்கள் வேறு லெவலில் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஒரு க்ரீம் பன் வந்து பார்த்திங்கன்னா நான் குயிக்காகவே வந்து கட் பண்ணுறேன், சூடாகவே கட் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னா எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு கஸ்டமருக்கு கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. அதனால நான் வந்துட்டு கொஞ்சம் சூடாகவே கட் பண்ணுறேன். பட் நீங்கள் இது நல்லா ஆற விட்டு ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு ஆற விட்டு ஒரு 5 ஹவர்ஸாவது எடுக்கும் இந்த பன் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்துட்டு கூல் டவுன் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணுங்கள். நான் வந்து கொஞ்சம் அர்ஜென்ட்டாகவே கட் பண்ணுறேன். உங்களுக்கு எப்படி தெரியும்னா அதுலேருந்து புகை வரும் பாருங்கள் நான் கட் பண்ணி எடுக்கும்போது. ஸோ அர்ஜென்ட்டாக நான் கஸ்டமர் கொடுக்கணும் அப்படிங்கிறனால நான் குயிக்காக வந்து கட் பண்ணிட்டேன். பட் நீங்கள் இந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. அப்படி கட் பண்ணிட்டீங்க சூடாக அப்படின்னா நடுவில் வந்து வேகாத மாதிரி உங்களுக்கு இருக்கும். பட் அது வேகாத மாதிரி இருக்கிறதுல ரொம்ப சூடாக இருக்கும்போதே கட் பண்ணும்போது அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஸோ அதை அப்படியே வந்துட்டு ஆற விட்டுருங்க. நல்லா ஆற விட்டதுக்கப்புறமா க்ரீம் எல்லாம் போடுங்க. சுடவே க்ரீம் போட்டால் க்ரீமும் மெல்ட் ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரெட்டுமே வந்து வேகாத மாதிரி இருக்கும் நடுவில். ஸோ இப்போ வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. ஃபுல்லாக வந்து ஆறிடுச்சு. இப்போ நம்ம நல்லா ஆற விட்டதுக்கப்புறமா நம்ம க்ரீம் போட போகிறோம். ப்ரெட் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா? வேறு லெவல் சூப்பராக வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச க்ரீம் வந்து இதில் போட்டுக்கலாம். நான் சொன்ன க்ரீமோட மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக 8 பன்ஸ் வந்துட்டு ப்ராப்பராக நீங்கள் வந்து இந்த மாதிரி க்ரீம் போட்டு ரெடி பண்ண முடியும். அந்தளவுக்கு இதாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து இங்கே கொஞ்சம் கூலிங்காக இருக்கிறனால எனக்கு க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா செட் ஆயிடுச்சு. ஸோ ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் நம்ம ஊர் டெம்பரேச்சருக்கு கரெக்டாக வந்துருக்கும். உங்களுக்கு சூப்பராக நீங்கள் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃபுல்லாகவே வந்து போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். க்ரீமு அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சுங்க. இது ஒரு மஸ்ட்ரே ரெசிபின்னு தான் சொல்லுவேன். நம்ம யூஸ்வலாக சாப்பிட்ற பட்டர் க்ரீம் பன் மாதிரி சத்தியமாக கிடையாது இது. இதோட டேஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா செம்ம ரிச்சாக இருக்கும். அந்த மில்க் க்ரீமு ஒரு மஸ்ட்ரை ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். என்னோடய கஸ்டமர்ஸ்லேருந்து எல்லாத்துலேருந்துமே சூப்பரான ஃபீட்பேக் வந்துருந்துச்சு. க்ரீம் சீஸ் போட்டு செஞ்சிங்களா, ஒயிட் சாக்லேட் க்ரீமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. பட் நமக்கு தெரியும் என்ன க்ரீமில் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப பேசிக்கான ஒரு க்ரீம் தான் அது. பட் டேஸ்ட்டு அவ்வளோ ரிச்சாக சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது மேலே இருக்கிற லேயர் வந்து வச்சு கவர் பண்ணிடலாம். கவர் பண்ணிட்டு லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு பீசஸ் பண்ண போகிறோம். ஒரு 8 பீசஸாக வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை க்ரீம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கரெக்டான மெஷர்மெண்ட்டில் எடுங்க. அதாவது 2 டேபிள் ஸ்பூன் 3 டேபிள் ஸ்பூன் நான் எவ்வளோ சொல்கிறேன் அதை பார்த்து எடுங்க. அதே மாதிரி விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணும்போது நான் சொன்னேன் இல்லையா, ஒட்டுக்காக ஆட் பண்ணிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பேட்ச் பை பேட்சாக நீங்கள் ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு க்ரீமோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும். ஸோ இப்போ ஒரு பீஸ் வந்து எடுத்துக்கலாம். அந்த க்ரீம் எப்படி வருது பாருங்கள், சீஸ் மாதிரி வருது பாருங்களேன். வேறு லெவலில் இருந்துச்சுங்க. ஒரு மஸ்ட்ரை ரெசிபி. ஸோ பன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். சரிதா, பன்னு செம்ம சாஃப்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் டே அதுக்கு அடுத்த டே கூட வந்து பார்த்திங்கன்னா பன்னு இதே சாஃப்ட்னஸோடு இருந்துச்சு. இதுக்கும் எனக்கு இங்கே கூலிங்கான கிளைமேட்டுக்கு பன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹார்டாக இருக்கணும். பட் இந்த பன் வந்து பார்த்திங்கன்னா ஹார்டே ஆகலை. அவ்வளோ சூப்பர் சாஃப்டாக செம்மையாக வந்துருந்துச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரியே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது சைட்ஸ் ஃபுல்லாகவே வந்து அந்த க்ரீமை வந்துட்டு அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இந்த சைட்ஸில் நம்ம டிப் பண்ண போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டெசிகேட்டட் கோகோனட் கிடையாது, மில்க் பவுடர் கிடையாது. இந்த சைட்ஸில் நான் டிப் பண்ண போகிறது ஒயிட் சாக்லேட் தான் வந்து டிப் பண்ண போகிறேன்.
ஸோ சைட்ஸ் ஃபுல்லாக இந்த க்ரீம் வந்து எல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பேக் சைட்லேயுமே க்ரீம் வந்து வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். அந்த கட் வந்து தெரியாமல் இருக்கிறதுக்காக. ரொம்ப க்ரீம் போட்டிங்கனாலும் உங்களுக்கு வலிஞ்சு வெளில வர மாதிரி இருக்கும். கரெக்டான க்ரீம் வந்து போட்டுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் சாக்லேட் நான் கிரேட் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்குக்கெல்லாம் கிரேட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி கிரேட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த ஒயிட் சாக்லேட்டில் தான் டிப் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் வந்துட்டு டெசிகேட்டட் கோகோனட் தான் எடுக்கலாம்னு நினச்சேன். பட் நம்ம பண்ணுற ரெசிபியே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி வேறு. அப்புறம் எதுக்கு போயிட்டு டெசிகேட்டட் கோகோனட் யூஸ் பண்ணோம், டிஃப்ரெண்ட்டாக மில்க் சாக்லேட் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருந்தேன். அதுவுமே ஒரு பார்க்குறதுக்கு ரொம்ப பார்வையாக அழகாக இருந்துச்சு. பார்க்கும்போதே அது சாப்பிட்ணுங்கிற மாதிரி அந்த ஸ்னோயாக இருந்துச்சு. அதே மாதிரி நம்மளோட பன்னும் அவ்வளோ சாஃப்டாக வர்றதுக்கு டேஸ்ட் அல்டிமேட்டு. இன்ஃபேக்ட் என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா மைதா ப்ராடக்ட் அவ்வளோவா விரும்பவே மாட்டார். பட் இந்த பன் வந்து 2 பன் சாப்பிட்டாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு ரெசிபி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். அண்ட் நிறைய பேர் ஆன்லைன் கிளாஸஸ் பற்றி கேட்டுகிட்டே இருக்கீங்க. இன்னைக்கு கொஞ்ச நாள் கழிச்சு தான் ஆன்லைன் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. பிகாஸ் இங்கே டெல்லியில் செம குளிர் வந்துருச்சு. ஸோ எல்லாமே ஒட்டுக்காக வந்து மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஸோ நான் வந்து அதை இன்னும் யோசிக்கலை. பட் ரெக்கார்டிங் கிளாஸஸ் வீடியோஸ் நம்மக்கிட்ட எல்லாமே அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு ரெக்கார்டிங் கிளாஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரெக்கார்டிங் கிளாஸ் ஷேர் பண்ணுறேன் டீட்டெயில்ஸ் எல்லாமே. அண்ட் இந்த ஒரு மில்கி பன் ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எனக்கு ஒரு கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இன்னும் டிஃப்ரெண்ட்டாக வேறு ஏதாவது ட்ரை பண்ணணும், அது உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னன்ட்டு நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நிறைய பேர் பிக்சர்ஸ் வீடியோஸ் எல்லாம் வந்து சென்ட் பண்ணுறீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. உங்கள் வீடியோ பார்த்து பண்ணேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஷேர் பண்ணும்போது ரொம்ப தேங்க்ஸ். எல்லாத்துக்குமே என்னை மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கிற எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இனியும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக நான் கொண்டு வருவேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸில் யாராவது பேக்கிங் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்கன்னா அவங்களுக்குமே ஷேர் பண்ணி வீடியோ பார்க்க சொல்லுங்கள். அவங்களுக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு நல்ல வீடியோவோட உங்கள் எல்லாத்தையும் வந்து நான் மீட் பண்ணுறேன். அண்ட் தென் டேக் கேர். பாய். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.